கோவாலு கோவாலு தேப்பனு பேர் கோவாலு. கிட்டத்தட்ட நான் இந்த விளையாட்டு இல்லை அப்படி நினைச்சு கொள்ளுங்க. இன்னொரு எனக்கு ஒரு 2-3 நாளாக உங்களை பார்க்கணும் போல ஒரு பீரன் தம்பியா. நான் உங்களை அண்டைக்கு ஆகுபாடு வச்சுன்னா சிவபெருமான் மகனை 3 பேர். யார்? மனுஷி. சிவபெருமான் 2 பேர் தானே பிள்ளைகள் 2 நான் உண்ட கூட 3 மகனை 2024 பெற்றார் வரைக்கும் 3 இல்லை. அப்போ உங்களுக்கு அந்த எங்களை பார்க்காட்டி என்ன மாதிரி கவலைவா இருக்கும். இப்போ ஒரு 3 நாளா சரிதானே. எனக்கு என்னமோ அந்த சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு கனவில் வாரது அந்த ஒரு கடவுள்கிட்ட ஒரு உணர்த்துற மாதிரி முடிய காலம் அந்த ஒரு ஒளிம்பினாலே கூட ஞாபகம் தான் எனக்கும் தம்பி. எனக்கும் கூட ஞாபகம் இல்லை சரியோ. இரவாயினா படுக்க போகக்குள்ள அந்த நீங்கள் பாடுற பாட்டுகள் அது ஞாபகம் வரும். இப்போ ஏதோ நீங்கள் அந்த டாய்லெட் இல்லாமல் சரியாக ஒரு உபத்திரப்படுற மாதிரி ஒரு 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 கனவுல ஒரு குழப்பங்கள் மாதிரி நீங்கள் என்ன டைம் எனக்கு கனவுல வந்தியலோ அந்த டைம் கோலும் வந்து இது என்ன இது வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியில் ஒரு தொடர்பு மாதிரி இல்லை தன்னட்ட ஒரு ஒன்று மாதிரி தான் கிடக்கு இப்போதைக்கண்டா. அப்போ நான் சொன்னேன் அந்த ஆளுக்கு என்ன செய்ய வேண்டாம் சுற்றி கட்ட வேண்டாம் கொமட்டை எடுத்து கொடுத்துவோம் முத்தத்தில் வச்சுட்டு இருக்கட்டுமெண்ட் என்ன 4 பேர் வந்து 4 பட்டியல் அதை ஓடுவாள். இங்கே யார் பட்டியல் இது போச்சு கனகால தம்பளை அது சரி முட்டினாண்டே என்ன வேற யாரும் வந்துருந்தோம் இல்லை தம்பி. இது முந்தி என்னண்டா கன பேர் பாவிச்சவங்க வீட்டில் வந்து. அப்போ இது ஒரு ஆள் 2 பேர்ட்டே இல்லை கனவேட்டா கனவேட்டா சாமான் எழுது. அப்போ நீங்கள் பேப்பர் வாங்கிக்கிறீங்க. நான் பேப்பர் அங்கே பார்க்குறேன். எங்களுக்கு தமிழாக்க தண்ணி தானே பார்க்க போத்தில கொண்டு போத்தினால கலவையிலாவது அந்த பப்பிற்கு தானே பிடிச்சி கோஸ் பப் அதான் எல்லாம் விளையாட்டும் பெறப்போ இப்போ நோமல் தானே ஐயாவது வீட்டை இப்போ அடக்கிற என்ன சாமான் நோமல் தானே. இது பிட்டுக்கு இல்லை மெட்டதுக்கு மேலே மலைபடாம். மலைபடாம் அது இதாக போடுவோம். மலைபடாம் சீட்டை போடுவோம். பிட்டை மூடாவிடுவோம். பிட்டை மூடாட்டாங்க ஓடி வருவாள் மனத்தில் ஆளுக்கு அடிச்சு போட்டு எடுக்காடி சரியா கவிதாஸ் கடிச்சா எடுக்குமா ஆள் உடனே அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான். ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு வீட்டை வேலை செஞ்சு ஓடி இப்போ நேரம் 4 மணி. ஸோ இப்போ தான் வந்துட்டு நாங்கள் வெளியில் விளையாட போகிறோம். ஸோ வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நற்செய்தியை வந்துட்டு கொண்டு போயிட்டு சேர்க்க போகிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு ஆளை வந்துட்டு சந்திக்க போகிறோம். முக்கியமான ஒரு ஆள்னு சொல்லும்போது எப்படின்னு சொன்னால் வந்து இப்போ ஒவ்வொருத்தர் தொழிலுக்கும் வந்துட்டு ஒவ்வொருத்தர் வந்துட்டு முக்கியமாக இருப்பாங்க அவங்களோட தொழில் வந்து வளர்ந்ததுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எங்களுடைய இந்த யூடியூப் சேனல்கிட்ட வளர்ச்சியில் வந்துட்டு பெரும் பங்களித்தது வந்துட்டு எங்களுடைய விஷ்ணு அப்படின்னு சொல்லலாம். வந்துட்டு தெரியும் உங்களுக்கு வந்துட்டு தம்பி வந்து உடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கரமாக வந்து புண் போட்டு அது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. லைக் வந்து ஒரு மில்லியனில் கோடியில் ஒரு ஆளுக்கு தான் வந்து அப்படியே ஒரு வருத்தம் வரும் அப்படின்னு சொல்லி. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய விஷ்ணுவுக்கு வந்து உண்மையிலே அது யாராலையுமே மாற்ற முடியலை. நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு போராடினாங்க அதை மாற்றுறதுக்கு. ஆனால் வந்துட்டு சரி வரையில் நாங்கள் வந்துட்டு ஆயுர்வேதம் ட்ரை பண்ணி பார்த்தோம் வந்து அண்ட் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். எதுவுமே வந்து எங்களுக்கு கை கொடுக்கல. சின்ன சின்ன பெட்டர்மெண்ட்டு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடைச்சது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை முழுமையாக வந்துட்டு குணமாக்க முடியலை. நான் நினைக்கிறேன் வந்து நான் விஷ்ணுவை சந்தித்து இப்போ கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது. நான் சொல்கிறேன் காங்கரைஞ்சா கலைச்சி விடுவோம்னு சொல்லி சப்பாத்தை பிறகு இழுத்து விடலாம் தானே. ஓகே
அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷ்ணுவை சந்திச்சு வந்துட்டு மேலே நிறைய காலம் இருக்கும் சார் தானே. அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ தற்சமயம் வந்துட்டு இப்போ பழகி போக வேண்டிய ஒரு தேவை வேண்டி இருக்குது. அப்போ நான் வந்து விஷ்ணுவுக்கு கால் பண்ணி கேட்டேன், தம்பி எங்கேயா நிற்கிறீங்க அப்படின்றப்போ வந்து விஷ்ணு நான் வீட்டை தானே அப்படின்னு சொன்னார். அப்போ சொன்னார் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அண்ணா என்னன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் மறக்கல, எப்பவுமே அவங்கள்ட்ட வர்றதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதல் சொல்லியிருப்பேன் வந்து நற்செய்தி ஒன்று கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய வளலாயங்கள் வந்து எங்களை கண்ட உடனே எவ்வளோ தூரம் வந்துட்டு கண்கலங்கினவர்னு சொல்லி உண்மையிலே வந்து நல்ல ஒரு ஜீவன் தான் சொல்லணும். வந்து ஒரு வஞ்சகம் இல்லாத ஆள், வந்து நல்ல ஒரு நாலேஜான ஒரு ஆள். ஆனால் வந்து அவற்றை அந்த ஒரு வாழ்க்கைன்ற பின்னணி வந்து அவர் எப்படியும் ஒரு நிலைமைக்கு வந்துட்டு மாற்றிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே வந்து இன்றைய தினம் வந்து காலெல்லாம் வந்துட்டு பாதிக்கப்பட்டு உண்மையிலே வந்துட்டு மனதளவிலையும் பாதிக்கப்பட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு ஹோமோட் டாய்லெட் இல்லாமல் சரியான மாதிரிக்கு கஷ்டப்படுற மாதிரி சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் வந்து நான் நின்று கொண்டு தான் டாய்லெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி வீடியோவில். அப்போ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேரை வந்துட்டு இழுத்துருக்குது. பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு ஆல்ரெடி அவருக்கு உதவி செஞ்சுருந்தாலுமே உண்மையிலே வந்து அந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் எங்களோட சேனல் மூலமாக என்ன கேட்டாலுமே வந்துட்டு கிடைக்கக்கூடியதான ஒரு வரம் மாதிரிக்கு. காரணம் என்னென்னு சொன்னால் அவரையுமே வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குது. அப்போ அந்த லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து அவருக்கு ஒரு ஹோமோட் ஒன்று கட்டி கொடுக்கணும், யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு எங்களோட கதையுங்கோ நாங்கள் அதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் ஒரு 2-3 பேர் வந்து வந்திருந்தாங்க, நாங்கள் அதை செய்ய முன்வாரோம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து அந்த 3வது 2வது வந்தவங்களுக்கெல்லாம் சொன்னேன், ஆல்ரெடி வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் கதைச்சிருக்கிறா, அந்த அக்காவோட முடிவை பார்த்துட்டு அவங்களோட பட்ஜெட் ஒரு வேளை காணாமல் வந்தால் நான் உங்களோடையும் கதைக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தனியாக வந்துட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு விரும்புவாங்க. ஸோ அந்த வகையில் நான் அவங்களோட கதைச்சி போட்டு நான் அவங்களுக்கு பதில் தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அப்படி இல்லாட்டி வந்துட்டு கலந்து மாதிரி செய்யலாமேன்னு சொன்னால் ஹோமோட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் செலவு கூட வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைய தினம் வந்து வளலாயங்களுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்ல போகிறோம், உங்களுக்கு வந்து நாங்கள் ஹோமோட் கட்டித்தர தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரையும் கொஞ்சம் மகிழ்விச்சு கொண்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பழகி போயிட்டு பழைய விஷ்ணுவை வந்து சந்தித்து கொண்டு பழையில் இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த வேலையை வந்து நாங்கள் முடிச்சு கொண்டு வரப்போகிறோம். ஸோ இந்த 2 தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே நிறைய காலத்துக்கு பிறகு நாங்கள் விஷ்ணுவை சந்திக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட விஷ்ணுவுடைய வீடியோ வந்து 4 லட்சம் பேர்கிட்ட வந்துட்டு பார்த்தவங்க. அப்போ எங்களோட தொழிலுக்கு வளர்ச்சின்னு நான் சொன்ன மீனிங் வந்து உண்மையிலே எங்களோட சேனலுக்கு வந்து நிறைய பார்வையாளர்களை வந்துட்டு விஷ்ணு மூலமாக வந்துட்டு கொண்டு வந்திருந்தோம் நாங்கள். காரணம் வந்து அந்த விஷ்ணுன்ற ஒரு திறமை தான். உண்மையிலே வந்து விஷ்ணு வந்து உடல் அளவில் வந்துட்டு அவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தம்பியாக வந்து மனதளவில் வந்துட்டு நல்ல ஒரு உறுதியானவன் அப்படின்னு தான் சொல்லணும். வந்து தம்பி பாடினார் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து கேட்க காதுக்கு வந்துட்டு இனிமையாக இருக்கும். அந்த மாதாவின் கோயிலில் மடி தீபம் ஏந்தினேன்னு சொல்லி அந்த பாட்டு இருக்குது தானே, அதெல்லாம் வந்து விஷ்ணு பாடினா உண்மையிலேயே வந்து கேட்க அவ்வளோ தூரம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சூரியனை கண்ணை துடைச்சிட்டு சூரியனை அந்த பாட்டும் வந்து பாடினா உண்மையிலே வந்து கேட்க கண் கலங்கும். ஸோ நாங்கள் இன்றைய சந்திக்க போகிறோம். விஷ்ணுவோட தற்சமயமான நிலைமை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றதை நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதோட சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பி வந்து இப்போ என்ன மாதிரி தன் வாழ்க்கையை கொண்டு போகிற அப்படின்றதையும் பார்த்துக்கொண்டு முடிஞ்சால் அவர் ஹெல்த்தியாக இருந்தால் ஒரு பாட்டுமே அவர் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டு அப்படியே வந்து வரலாம். கண்டிப்பாக நிறைய நாளை பிறகு ஒரு சந்தோஷமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் வந்துட்டு விஷ்ணுவை பார்க்க இருந்தவங்களுக்கும் இது ஒரு பதிலாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இப்போ இங்கேருந்து வெளிக்கிடலாம். ஸோ வந்து அவங்க 2 பேரையும் சந்தித்து நாங்கள் சில விஷயங்களை கதைக்கிறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டுக்கு வளலாயங்கள் வீட்டை போயிட்டு ஆளுக்கு அந்த ஒரு நற்செய்தியை அறிவிச்சு கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு 2-3 நாளையில் வந்துட்டு காசு வந்து சேர்ந்த பிறகு நாங்கள் வந்து அந்த வேலைக்கு வந்துட்டு ஆக்களை அனுப்பிடுவோம். ஸோ அது வந்துட்டு முடிஞ்ச அப்புறம் நாங்கள் அந்த வேலையை உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சரி தானே? ஸோ நாங்கள் இப்போ வந்து கிளம்புவோம். வாங்கோ இங்கே ஆள் இருக்குறாப்பா, அதே இடத்துல அதே ஆள்றாப்பா, நன்றி சொல்லிட்டு போவோம். அதே மேகம்மா ஐயா கண்ணன் தெரியல அறிவோ 20 நாள் கழிச்சு வர பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிட்டு. மதிவண்ணன் ஐயா அந்த வீடு அது, மதிவண்ணன் ஐயா அந்த வீடு அது கோவாலு கோவாலு தேப்பனு பேர் கோவாலு. ஓ உங்களை நான் போன முறையை வந்து விடத்தை சந்திச்சேன் நான். ஓ இன்றைய சேட்டு போட்டிருக்கீள். ஆமாம் ஆமாம் அதுக்குள்ள. சரி சரியா சாப்பிட்டீங்களே சாப்பிட்டீங்களே என்ன சாப்பிட்டீங்க? முட்டு வருத்தம்.
ஆ ஒரு பேரையும் செய்யல 80 வயசுன்னு சொன்னீங்களே 80 வயசுன்னு சொன்னீங்க என்ன என்ன பேர் ஐயாவுக்கு சின்ன தம்பியா சரி ஐயா வாரமேண்ணா சரி சரி ஓகேயா எனக்கு இந்த வயது உனகளை கண்டா காணுண்டா அப்போ ஆள் அப்படி எரிக்க நான் அன்றைக்கு இருந்த மாதிரியே இந்த இதில் முன்னுக்கு காட்டாத ஆனால் இவரி பார்க்க தள்ளுறமாக இருக்குது இவர்கிட்ட வயசுக்கு பிறகு ஒரு 53 வயசு இருக்கும் ஆள் எப்படி படுத்துருக்கேன்னு பேர் ஒரு ஆள் பின்னுக்கு தலைக்கு தலைவாணி கொடுத்து தான் எழுப்போம் எங்கட மதிவண்ணன் ஐயா உண்மையிலே இருக்கிற மாதிரி இருந்திருந்தா இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாகவும் வாய்ப்பு இருக்கு என்னண்டே கேட்டு பூட்டுப்பட்டேன் ஃபீல் ஆகுது என்ன அதுதானே பிள்ளைய பூட்டுப்பட்டா ஆ கதை சத்தம் கேட்குது கொஞ்சம் உஷார் வந்துட்டு போட்டே கடவுளை ஒட்டு வரியத்தால வாருங்கள் போலப்பா ஒட்டு வேறு சாமியில் 9 நாள் 9 நாள் அப்புறம் என்ன ரெண்டே கொஞ்சம் உஷாராக இருக்கேன் எப்பீலாது இல்லை இல்லை குளிசை இப்போ 3 மாதம் 2 மாதம் குளிசை வந்திருக்கான் இதில் எழுதி இங்கே மைக்கத்தை கொண்ட நீங்கள் டொய்லெட்டுக்கு என்ன இருக்கிறீங்க போய் குஞ்சு வந்தேன் என்ன மாதிரி இருந்து காட்டுங்க அவங்களுக்கா அப்போ தான் உங்களுக்கு கொமாட்டோவுக்கு நாங்கள் வசதி ஒன்று ஏற்படுத்தி தரலாம் பிடிச்சி கொண்டாந்து நீங்கள் தாண்டி காம்பி அதில் பிடிச்சி கொண்டு இப்படியே நிற்கிறதோ அப்படியே நிற்க அப்படியே அப்படியே போய் அந்த அந்த அதுக்கு அதில் இருக்க மேனேஜர் பம்பட்டி அள்ளி எனக்கு வந்து பேர் கிட்டத்தட்ட நான் இந்த விளையாட்டு இல்லை அப்படி நினச்சி கொள்ளுங்க கதை விளங்கினதா அப்படி நினச்சி கதிரியன் கேட்டதே கதிரியான தூக்குவார் ஏன் நான் இப்போ உங்களை இப்படி செய்ய சொல்லி காட்டினான்டா பார்க்குறோன்னு நினைப்பான் உனரு உதவியை செய்கிறதுக்கான இந்த மனுஷனை போட்டு படுத்துகிற பாடண்டு அப்படி இல்லை ஒரு மனுஷன் கஷ்டம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதாண்டு விளங்கினா தான் உதவி செய்வாங்க சரிதானே தம்பி ஒரு காய் 2 எடுத்துட்டாயா தம்பி உங்கள் கையிலடா கொண்டு தூக்குவா ஐயா உங்களுக்கு போண்டு என்ன சொல்லுங்க கொண்டு போகணுமா இதுதான் பெரிய கரைச்சலாக என்னண்டு சமாளிக்கணும் இப்படியே உள்ளு இன்னொரு காயில் கிடக்க வேணுமா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்லானே இப்போ நாங்கள் வராட்டி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு கவலையாக இருக்கிறேன்ட்டு இப்போ நாங்கள் வராட்டி உங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கிற ஒரு பார்க்கணும் மாதிரி இருக்கிற நாளைக்கு அழுதனீங்க இல்லை இன்னொரு எனக்கு ஒரு 2-3 நாளாக உங்களை பார்க்கணும் போல ஒரு பீர் என்ன தம்பியா நான் உங்களை நான் அண்டைக்கு ஆகுபாடு வச்சுன்னா சிவபெருமான் மகன் 3 பேர் யார் மனுஷி சிவபெருமான் 2 பேர் தானே பிள்ளைகள் 2 நான் உண்ட கூட 3 மகன் என்ன 2024 பெற்றார் இப்போ எல்லாரும் விஷயத்தோடானே அவனை இப்போ கடைசியாச்சு போடுவோம் அவனை கடைசியா இந்த ஒரு நேற்றைக்கு ஒரு புரோக்கர் நடந்தது என்ன பார்த்த ஒரு கிளாவி மட்ட கிளாவி உண்டு பாட்டெல்லாம் பாடு ஆம்பளை குரலில் கதைக்குது ஒரு சின்ன படிக்கின்ற குரல்ல இவரை பாடி உங்களை அது மட்டக்களப்பு கிளவிங்கட துண்ணால மனுஷியம் பாட்டெல்லாம் எடுத்தா யாருக்காக அப்ப உங்களை பாடிவில்லை அப்ப நீங்க என்னோட கதை அப்போ அது கதை சரிதானே கதை சரிதானே இல்லை 3 பேரும் இந்த அம்மாவான அவர் பாடிவண்டு இல்லை 3 பேரும் பாடி 3 பேரும் வடிவையா மற்றது வடிவன்றது வந்து முகத்தில் இல்லை வடிவென்ன நம்பி வாடி ஒரு குணன் நட இப்படி வந்து ஒரு மனுஷனோட பழகுறாது ஒரு பொம்பளை ஆயிரம் ஆம்பளை ஆயிரம் ஒரு மனுஷனோட பழகுறாது குணன் நட இப்போ வேறுங்க இப்போ உதாரணமா இப்போ நான் வந்து உங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் அவனை இப்போ என்னறான் இல்லை அது கதிரை இல்லையா இல்லை கதிரை இருக்கோ இல்லையோ விளங்குது அப்போ இந்த ஒரு வடிவன்றது உண்மையிலே வந்து மனசுலான் இருக்குது முகத்தில் இல்லை சரிதான் அப்போ நான் சொல்ல வந்த கேட்கல அப்போ உங்களுக்கு அந்த எங்களை பார்க்காட்டி என்ன மாதிரி கவலைவாக இருக்கும் இப்போ ஒரு 3 நாளா சரிதானே எனக்கு என்னமோ அந்த சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு கனவில் வாரது அந்த ஒரு கடவுள்கிட்ட ஒரு உணர்த்து மாதிரி விடிய காலமே அந்த ஒரு ஒளிம்பினாலே உங்களோட ஞாபகம் தான் எனக்கும் தம்பி நேற்றைக்கு இருந்தோன்னு யோசிச்சேன்னா அந்த கிழமைக்கு வந்தா என்ன மாதிரி இதுக்கு பள்ளி அடிச்சு விளையாட்டு அப்போ இருக்க பள்ளி எல்லாம் இதைத்தான் சொல்கிறேன் அந்த டெலிபதி என்ற ஒரு சாமான் இருக்குது டெலிபதி அது என்னென்னா
அந்த ஒரு 2 பேர் வந்து ஆழமாக நேசிக்க அவங்களுக்கு இடையிலான அந்த எண்ணெய் ஓட்ட அலைகள் இருக்குதானே அது வந்து ஒரு ஆளுக்கால் வந்து விளாங்குமா அது வந்து சாதாரணமாக வராதான் ஒரு மனுஷனை ஆழமாக நேசிக்கக்குள்ள அது வருமா அப்போ நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னை நேசிக்கிற மாதிரி எனக்குள்ளேயும் உங்களோட ஒரு நேசம் ஒன்று இருக்கு போல சுயத்தியமே நான் தம்பியா நீங்கள் காசோட வந்தீரோ காசுனா வந்தியோ என்ன 2-3 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்து கொண்டு போனாலும் நான் பார்த்து கொண்டு போக வருவேன் பெரிய மற்றது உங்கள்கிட்ட வரைக்க நான் ஏதாவது ஒரு விஷயத்தோட வருவேன் சும்மா வரமா தெரியும் தானே சோழன் குடும்பி சோழன் குடும்பி சும்மாடான்னு சொல்லலாம் அப்படித்தானோ இந்த கொஞ்சம் காது கடிக்க கிடக்கு என்னென்னு விளக்க முடியாது எனக்கும் கடிக்குதுண்டே பார்த்து நான் இப்போ ஆணி விட்டு நானி அந்த அடிச்சு இருக்கிற பக்கம் இல்லை மற்ற பக்கம் அந்த மாதிரி தட்டி போட்டு இங்கே என்னண்டா அப்போ 3 நாளாக எனக்கும் கூட ஞாபகம் இல்லை சரியோ இரவாயினா படுக்க போகக்குள்ள அந்த நீங்கள் பாடுற பாட்டுகள் அது ஞாபகம் வரும் அப்புறம் படுத்தா போல் ஒரு கனவில் நீங்கள் அந்த அழுதுகள் அது ஞாபகம் வரும் அப்புறம் இப்போ ஏதோ நீங்கள் அந்த டாய்லெட் இல்லாமல் சரியாக ஒரு உபத்திரப்படுற மாதிரி ஒரு 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 கனவுல ஒரு குழப்பங்கள் மாதிரி இது என்ன ஆக்கினாக ஏன் இப்படி எனக்கு இந்த ஆள் வருது எது நடக்க போதோ இல்லை அப்படி நினைக்காங்க நீங்கள் அப்படி நினைக்காங்க இல்லை அப்படி நினைக்காங்க நான் நாடி பார்த்து சொன்னேன் இல்லை 5 வருஷம் கிடாக்கு இன்னும் குறைஞ்ச 5 வருஷம் அது அப்புறம் உங்களை பொறுத்தது இப்போ சுருட்டுகளை குறைச்சி கொண்டு வர கூடும் அது வர பிரச்சனை இன்னும் 5 வருஷம் கிடாக்கு அதை செய்யாது அப்போ நான் எது நடக்க போதோண்டு யோசிச்சு போட்டு செய்ய கையில் அப்படி ஒன்றும் காட்டலே என்னண்டு பார்த்தா 2-3 கோல் வந்துடாது சரியோ அப்போ என்னடாப்பா எனக்கு குந்தால் கனவில் வர நேரம் இந்த கோலும் வந்துடாது நீங்கள் என்ன டைம் எனக்கு கனவில் வந்தியலோ அந்த டைம் கோலும் வந்து இது என்னப்பா இது ஏதோ வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியில் ஒரு தொடர்பு மாதிரி இல்லை இது ஏதோ அந்த படம் அந்த டைரக்ஷன் மாதிரி இல்லை அப்போ என்ன இருக்குமென்று விட்டு நான் கோல் பண்ணி கேட்டால் தம்பி ஒரு விஷயம் கதைக்கணுமெண்டு ஒரு அக்கா கதைக்கிறேன் அப்போ என்ன அக்கா சொல்லுங்கள் என்ன விஷயம்னா யாரை பற்றி கதைக்கணுமெண்டு அந்த வளல ஆங்கிள்ன்றது நான் ஊங்கி போடணும் அப்போ ஒரு நிமிஷம் இந்த நெஞ்சு அடிக்கிறேன் நான் கேட்கு இது என்னடா அப்போ இது என்ன உண்மையோ பொய்யோ படமோ நிஜமோ என்னடாப்பா எனக்கு கனவில் வாரியல் அந்த நேரம் கோல் வருது கோல் எடுத்தால் உங்களை பற்றியவா கதைக்கிறேன் என்ன நான் சொன்னேன் இப்போ வீடியோவில் சொல்லுவேன் அப்படியே அப்போ என்ன விஷயம் அவரை பற்றியண்டா அந்த மனுஷனை பார்க்க பாவமாக கிடக்கு அவருக்கு ஒரு டாய்லெட் ஒன்று கட்டி கொடுப்போம்னு கேட்டால் என்ன எவ்வளோ முடியுமெண்டு அப்போ நான் சொன்னேன் சாதாரணமாக ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு ஒரு 2-2.5 முடியும் அப்போ இவைக்கு வந்துட்டு ஃபிட் இருக்குது தானே அதால் நீ ஹொமாட்டுக்கு வந்துட்டு ஒரு 60-70 போட்டாலும் நீ சுற்றி கட்டுறதுக்கு எப்படியும் குறைஞ்ச ஒரு 2 ரூபாண்டாலும் வேணும் அங்கால சில கூடலாம் குறையலாம்னு சொல்லி அவள் சொன்னான் தென்னட்ட ஒரு ஒன்று மாதிரி தான் கிடக்கு இப்போதைக்கண்டா அப்போ நான் சொன்னேன் அந்த ஆளுக்கு என்ன செய்வோம்டா சுற்றி கட்ட வேண்டாம் கொமட்டை எடுத்து கொடுத்துவோம் முத்தத்தில் வச்சுட்டு இருக்கட்டுமெண்ட் என்ன 4 பேர் வந்து 4 பட்டியல் அதை ஓடுவாள் இங்கே யார் பட்டியல் அப்போ சிக்கலன்றீங்க அதெல்லாம் நிற்க இதுக்கு பிட் பண்ணி விடுறாது கையெடுங்க மெக்க பொத்தி போட்டிங்க சாமான வயிற்றில் ஒத்து தான் பண்ண போன முறை மாதிரி சரி எதுக்கு அவருக்கா நான் உங்களோட டாய்லெட்டை பார்த்து தான் செய்யலாம் அதுக்கு பார்க்க கஞ்சல் அது பாவிக்கிறது நீங்கள் ஒன்றும் கைக்கக்கூடாது நான் நோமலாக பார்த்துட்டு நெட்டதுன்னுண்டா ஏன்னா இதுதானோ நீங்கள் பாவிக்கிற டாய்லெட் புதுசாக பாவிக்கிற டாய்லெட் புதுதான் பாவிச்சது இப்போ விட்டாச்சு அப்போ எங்கே பாவிக்கிறீங்க அங்கே இது பாவிக்கிறீல்ல இப்போ அப்போ தங்கச்சி விட்டியா பாவிக்கிறீங்க இதுக்கு ஃபிட் இருக்கு தானே பிட்டு இருக்கோ சரி பிட்டு இருக்க பிட்டை முட்டிட்டுது ஃபிட்டு முட்டிட்டு அத்தே அப்போ இது சரி வராடா இது புதுசாக தான் செய்யணும் போலங்க தம்பி இது என்னடாப்பா இந்த டாய்லெட்டு மனுஷன் பாய்ப்பானா இதுவே பாவிக்கிறீல்ல இப்போ கனகாலமாக கட்டாயம் செய்யத்தாடாப்பா ஒன்றும் இது ஃபிட்டு கிடக்குன்னு பார்த்தா அதுவும் முட்டிட்டு தாமே இது சரி வரா இதுக்குள்ளே வச்சு ஃபிட் பண்ணிடலாம் இது புதுசாக கட்டணும் அப்படி அவங்களுக்கு ஒரு 2-3 ரூபாண்டாந்து ஓடகம் மாட்டேன் பார்ப்போம் பாவா ஏதோ அப்போ பின்ன நான் அப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன் என்னண்டு நடு முத்தத்தில் கொமட்டை வச்சு போட்டு
பிட்டை கனெக்ட் பண்ணி விடுவோம். அது இருக்கட்டும் குந்தி கொண்டு இப்போ கயிறில் இருக்கிற மாதிரி நைஸாக சரத்தை பின்னால் இந்த பிட்டி இருந்தா நான் இப்படி நிற்க தேவையில்லை, நிற்க தேவை பிடிச்சி கொண்டே மனசு இது விட்டா நான் இருப்பேன். மற்றது இப்போ நான் சொல்ல வரதை கேளுங்க. இப்போ கயிறில் இருக்கிற மாதிரியே நார்மலாக சரத்தின் பின்பக்கத்தை உயர்த்தி போட்டு கொமட்டில் இருக்கிறானே பேப்பரை கீப்பரை பார்த்தா முத்தத்தில் ஃபிட் பண்ணி விட்டா மரியாதை ஒரு மறைவில் என்னால் ஒரு மறைவில் வேணுமே. அப்போ அப்போ வந்து ஒரு ஆள் உங்களுக்கு ஹோம்ஒர்க் செஞ்சார் முன் வந்து இருக்கிறா. அப்போ இதுகள் சரி வரா, புது படம் ஓடாது, புது படத்தையெல்லாம் அடிச்சு உடைச்சி கொட்டி போட்டு புதுசாக கட்டுவோம், புதுசாக கட்டுவோம். ஆனால் பிட்டை கட்டணுமா இல்லாட்டி இந்த பிட்டு உதய பிட்டி இருக்கும் பிளாட்டை போட வேணும். ஏன் பிளாட் போட்டு தான் அளவுக்கு பிளாட்டு கடைசி வேற மிதண்டு போகுது, உடஞ்சி இட்டு போச்சு கனகால தம்பி. அது சரி முட்டினாண்டே என்ன வேற யாரும் வந்துருந்தோம் இல்லை தம்பி. இது முந்தி என்னண்டா கன பேர் பாவிச்சவை எங்கிட்ட வீட்டில் வந்து. அப்படி ஒரு ஆள் 2 பேர்ட்டே இல்லை கன பேட்டை கன பேட்டை அதுக்கு சாமான் இதெல்லாம் இங்கு வேறு கொடுக்க வேணும். கனவேட்டு வாங்கடா கேன சரியே கிடக்கு, அது கிடக்குற சரி இங்கே. அப்போ இது இங்கே வரை கொடுத்து எடுக்கணும். இங்கே வரை கொடுத்து சில வேலை இருக்கிற சாமானுக்கு அகல் செத்துருப்பினம் இல்லையோ? செத்தும் போச்சு அவையில பிடிக்கல, ஆக்களை மேல வச்சு தான் ஆக்களை அப்போ அலுவலை முடிச்சுட்டு போட்டினோம். அப்போ நாங்கள் ஒன்று செய்வோம், இந்த பையில க்ளோஸ் பண்ணுவோம். இந்த பையில க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட கிணறம் கிடக்கு. கிணறும் பழக்கம் இல்லை, அது இங்கே இதுக்கு ஒரு கிணறு தான் கொடுத்தாங்க. நாங்கள் இருக்கோம் இங்கே தென்னி அடி. உங்களுக்கு கிணறும் இல்லையப்பா? கிணறாக இந்த சும்மா பெரிய முந்தி வெட்டுறாங்க கிணறுடா தானே. அப்போ நாங்கள் டொய்லெட் ஒன்றா புதுசாக கட்டுவோம், சரியா பின்னு கட்டுவோம், கொமட்டை கட்டுவோம். இப்போ கொமட்டு உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தீங்க கொமட் பாக்க தெரியும் தானே? அது தெரியும். அங்கே பேப்பர் ஆள் இல்லை தொடச்சி அவ்வளவுதான் பேப்பர் ஆள் வைக்கணும். நாங்கள் தண்ணியால் கொமட்டையோ கொமட்டை முன்னு கொண்டாந்தா அசிங்கமா இல்லை இருக்கும் வீட்டுக்கு அது வழக்கம் இல்லை. நாங்கள் அந்த இடத்த உடைச்சி போட்டு அதில் கட்டுவோம். பின்னுக்கு இருந்தால் தானே ஐயா. மற்றது இப்போ அந்த சாமானே என்ன செய்வோம், அதை அப்படியே விடுவோம். இல்லை அல்ல ஞாபகமாக இருக்கட்டும். ஏன் செத்தவே நீங்கள் வீட்டு எங்களை காட்டிக்கணும். அப்போ என்ன நான் சொல்ல வந்தாண்டா கொமாட்டு வேலையோட ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி அப்போ தான் அதுக்கு எல்லாம் நான் பொறுப்பானுண்டு ஆக்களை அனுப்பி சகலம் செஞ்சு தரேன். சரியோ மற்ற அப்போ நீங்கள் பேப்பர் வாங்கிக்கிறீங்க? நான் பேப்பர் அங்கே பார்க்குறேன். எங்கே தமிழாக்கள் தண்ணி தானே பார்க்க போத்தில்லை கொண்டு. சில இடங்களில் இப்போ தண்ணியும் இல்லையாமே, பேப்பர் மட்டும் நடக்கும். என்னன்னு இப்போ தெரியாத. இப்போ அப்போ உங்களுக்கு தண்ணி வசதியும் செய்யணுமோ? தண்ணி வசதி எங்களுக்கு அடே மற்ற தம்பி இப்போ கொமாட்டேக்குள்ளடா ஓட்ட வசதி செய்யணுமே, தண்ணி வசதி செய்யணுமே. இப்போ கிணறு இருக்கு, ஆனால் அது அந்த ப்ரெஷர் தண்ணி அடிக்கிறோண்டு போவோம். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ எங்களுக்கு தண்ணி நாங்கள் வாளியில் அள்ளி ஊற்றுறோண்டாலும் டொய்லெட்டுக்கு தண்ணி போகணுமே அப்படியா? அதுதான். அப்போ செலவு கூட போகுது. ஒரு 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 பிளாஸ்டிக் டேங்க் கொண்டு போண்டி வைக்கவும் விடாம இல்லை என்ன அங்கே இதை வைக்கலாம். அவங்க அந்த புகை கூட்டு அதில் வைக்கலாம். அப்படியா வைக்கணும். அதே மாதிரி இடம் உங்களுக்கு கிடக்கு பாப்பா வாடா உங்கள் காட்ட உள்ள. அப்போ அதில் ஒரு பிளாஸ்டிக் டேங்க் கொண்டு வேண்டி வச்சு போட்டு ஆள் கிட்ட கொண்டதை எடுத்து போட்டோம். ரைட் இதில் வைக்கலாம் என்ன. இங்கே கிடக்குப்பா பெரிய கிணறு உண்டு இதாட்டு. இதுதான் இந்த கிணறு பாசிக்கால் பிடிச்சி பெரிய. உங்களுக்கு பாசி பிடிச்சா என்னையா பேக்காச்சுங்க அது இறைக்கலாம். கிணத்தை காட்டுறாங்க ஒன்று கேட்காங்க வாடுறா காட்டுவா கிணத்தை பாப்பா. அப்படி எப்படி ஒரு கட்டு கிணறாப்பா அந்த கண்டறியாமோட வச்சு இது இதை போய் பாசி என்று இருந்தால் கழுவி குளோரன் போட்டு விட்டா அந்த மாதிரி இருக்கும். பேக்காச்சும் இருந்தால் இங்கே உதய மாதிரி ஒரு கிணறு எங்கேயும் எடுக்கலாமா சொல்லுங்க. அப்போ உரைச்சி போட்டு குளோரனை போட்டு விட்டா மோங்கலி விட்ட மாதிரி இருக்கும். அம்மானு அப்போ அப்படி செய்யும். சரியோ அதில் அந்த கிணத்தை இறைச்சி போட்டு சரியோ அந்த கிணத்தை இறைச்சி போட்டு ஒரு பிளாஸ்டிக் டேங்க் கொண்டு வண்டி மேலே வைப்போம். வச்சு போட்டு அதுலேருந்து பைப் லைன் எடுத்து
அவங்க சிரிப்பாங்க விஷயம் என்னட்டாங்க எனக்கு தெரியும் யார டைம் அந்த கிராமிகள் வடிவண்டு வடிவண்டு யார டைம் ஓடிக்கொள்ள இப்போ அதுதான் அதே மாதிரி தானோ இங்கே நான் சொல்கிறேன் அப்போ அந்த கிணத்துலேருந்து இங்கே டேங்கு தண்ணி ஏற்றி இங்கே கொமட்டுகள் பைப் லைனை கொடுப்போம் சரியோ அப்படி போனால் நீ மோட்ரு போகணும் மோட்டார் ரேக்கு தான் நீங்கள் மோட்டர் டேக்கு எங்கால மோட்ரு மோட்டார் நீங்கள் நீங்கள் வாட்டர் பம்பை சொல்கிறீங்களோ இல்லை மோட்டரெல்லாம் தானே மோட்டர் டேக்கு அப்பாடா அப்போ அந்த செலவு குறைவு அவங்களுக்கு இப்போ பைப்புக்கும் டேங்குக்கும் அதுக்கு அப்படியும் ஒரு 50 ரூபா வேணும் இன்னைக்கு கொமட் டொய்லெட் கட்டுறதுக்கு ஒரு 2.5 கிட்ட வேணும் இது ஃபுல்லாக அடித்து தட்டுறேன்னா 2.5 காணாமல் தான் பெறுமா நாங்கள் அந்த அதெல்லாம் மோட்டர் எடுத்தீங்களே நீங்கள் அந்த தந்துட்டு நீங்கள் போனெல்லாம் பிரிச்சு போட்டு கிரில் போட்டு அடிச்சு அச்சேஸ்வான் அதை தாண்டா பார்த்தேன் இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது அச்சேஸ்வானியோ அந்த சீலைகள் கட்டியிருந்தீங்க முதல்ல தகரம் அடிச்சு தகரம் அடிச்சிருந்தீங்களே நான் ரைட் 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 சரி உள்ளுக்கு இருந்தாலும் உங்களை தெரியும் பாரு உங்களை தெரியும் என்ன ரைட் ரைட் அப்போ உள்ளுக்கு இருந்தே பார்க்கலாம் உள்ளுக்கு இருந்தே பார்க்கலாம் அப்போ நான் ஜோதிச்சப்போ இப்போ தண்ணி வசதி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு 2 பேப்பர் ரோலை வண்டி கொண்டு வந்து தரும் ஒவ்வொரு மாதம் ரோல் அதில் துடைச்சால் போட்டு நல்லா கழுவணும் அதுக்கு களி போட்டு இன்னொன்று தண்ணி அடிக்கிறோம் அதுதான் அப்போ தண்ணி வசதி இது தண்ணி வசதி ப்ரஷ் அதை இப்படி பிடிச்சி கழுவண்டே உங்களுக்கு அது தெரியும் கை உங்களுக்கு ஏறுமா கழுவு அது நான் செஞ்சு மனுஷி செய்து விடுறேன் கை அது மனுஷி கோப்பையை கழுவுறா சரியாப்பா உங்களுக்கு கழுவி விடுறது அது போத்தினால கழுவியலாது அந்த பப்பினுக்கு தானே பிடிச்சி கோஸ் பெப் அதான் கோஸ் பெப்பை போட்டு பிடிக்கும் அவர் புஷ்ன்னு அடிச்சுக்கொண்டு அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அந்த விளக்கத்தை தான் நான் எதிர்பார்த்தேன் பிடிக்கிற இடம் சரியா பிடிக்காடி மூத்துக்கெல்லாம் பறக்கும் அம்மாண்ணே ஐயோ பொறுத்த ஒதுக்க விழக்கூடாது விடுங்க நான் எடுக்கேன் ஆத்தே அப்புறம் கழுவினாலும் எடுக்கல சரி அதை விடுங்க வயிற்றுல சாத்தி இங்கே நான் என்ன சொல்ல வந்தேன்டா சிரிக்கப்படா சிரிச்சா விழுந்துடும் என்ன சொல்ல வந்தேன்டா உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குறோம் நினைப்பாங்க இவன் பாவி என்ன போய் அந்த மனுஷோட இந்த அருந்த கதையெல்லாம் காய்க்கிறான் ஏன் தெரியும் காய்க்கிற உங்களை சந்தோஷப்படுத்தணும் மற்றது பார்க்குறாங்களும் சிரிப்பாங்க பட் எனக்கு இண்டே தான் அறியும் இப்போ நீங்கள் இப்போ பிடிச்ச முடல்லாம் கழுவுறேன்ட்டு எங்களுக்கு கொமாட்ட அனுபவம் உங்களுக்கு குறைவு தானே வீட்டுக்கு எடுக்கல வீட்டை சும்மா அடக்கு வீடு அந்த மாதிரி வீடு பெரிய வீடு இப்போ கட்டுறோம் இனி கட்டுற போகிற வீட்டுக்கான எல்லா விளையாட்டும் பெற இப்போ நோமல் தானே ஐயாவது வீட்டை இப்போ அடக்குற என்ன சாமான் நோமல் தானே ஆக்கள் பிள்ளையாண்டு இல்லையா சிவபெருமானம் பிள்ளையில வேணா முருகனுக்கா போடணும் முருகனுக்கா போட்டு வேணா பிள்ளையாருக்கா போடணும் பிள்ளையாரோட சிவபெருமானம் நான் கடைசி அப்புறம் இருந்தாலும் இன்னும் பேர் வைக்கல கிருஷ்ணரண்டைக்கே மாய கிருஷ்ணரண்ட மாதிரி கட்டங்கள் வருது சரி அப்போ நான் வந்து இந்த நற்செய்தி உங்களுக்கு அறிவிச்சிட்டு போகிறக்கு இன்னும் ஒரு எங்களோட பொடியிலெல்லாம் வேலையை அணைக்கிறாங்க அங்கே நிறைய வீடு அதை செஞ்சு கொண்டுருக்குறாங்க ஒரு கிழமைக்குள்ளே உங்களோட வீட்டுக்கு ஆக்களை காய்ச்சி அனுப்புகிறோம் இல்லாட்டி இங்கே யாரையும் வச்சு செய்ய புரியும் இங்கே ஆக்களை இங்கே இருக்கணும் சகலன் இருக்கு அப்போ இருக்கா நீங்கள் கொண்டு செய்யுங்க எனக்கு ஆளை பிடிச்சி ஒரு எஸ்டிமேஷன் போட்டுட்டு சரியா எவ்வளோ முடியுமென்று கேளுங்க சரியா மற்ற ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக குறைச்சி செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும் இல்லைங்களா குறைச்சிக்கு என்ன வேண்டாம் இப்போ நார்மலாக வந்து மற்ற இடங்களில் டொய்லெட் வந்து ஒரு ஆள் இப்படி நேராக போய் நேராக உள்ளற மாதிரி இருக்குமில்ல உங்களுக்கு என்னென்ன குறைச்சி செய்ய போகிறேன்னு சொல்லுங்க இப்படி போய் உள்ளற மாதிரி குனிஞ்சோ ரெண்டே கல்லில் கொஞ்சம் பாய்ச்சி கட்டணும் மற்றது இப்போ மற்ற இடங்கள்ல நேரம் உள்ளடலாம் இல்லை உங்களோட இப்படி சைட்டால் உள்ளற அந்த எல்லாத்தாலையும் குறைச்சி காட்டணும் அப்படியே அவரால் பிடிக்கும் அப்புறம் ஆமா நீங்கள் என்ன கேட்டு போட்டு எவ்வளோ முடியுமென்னு சொல்லுங்க சரியா நான் பார்த்து போட்டு நான் காசை கொண்டு வந்து தந்தேன்டா வேலையை தொடங்கலாம் எங்கட பொடியில் அங்கே கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க இந்தியாவில் வந்து உங்களுடைய ஆக்களை கொண்டு நீங்கள் வேலை செய்யலாம் சரியா அப்போ எனக்கு ஹொமேட்டுக்கும் புதுசாக கட்டுவோம் சரியா இதை அப்படியே தட்டி போட்டு புதுசாக கட்டுவோம் இதை இந்த கல் உடைச்ச கல்லெல்லாம் சும்மா கொங்குரேட்டு பயன்படுத்தலாம் மேலுக்கு வந்தால் சீட்டை போடலாம் பிளாட் தேவையில்லை மேலுக்கு சீட்டை போட்டு எந்த மேலுக்கு டொய்லெட்டுக்கு மேலுக்கு பிளாட்டுக்கு இல்லை இது பிட்டுக்கு இல்லை மெட்டதுக்கு மேலே மழைப்படாம் மழைப்படாம் அது இதாக போடும் மழைப்படாம் சீட்டை போடுவோம் பிட்டை மூடாவிடுவோம் பிட்டை மூடாட்டாங்க ஓடி வருவாள் மனத்தில் ஏன் பழைய சாமான்
இல்லையப்பா இதுண்ட பிட்டு இல்லையப்பா இனி புதுசாக கட்ட போகிறதுக்கு பிட்டை மூடா விடுவோம் இல்ல பிச்சை மூடாட்ட இவங்கள் வந்துருவாங்க உங்கள்கிட்ட. பிஹெச்கார் ஓ அப்போ இல்லாட்டி இதை அள்ளி இதை எடுத்து போட்டு இதுக்கே கனெக்ட் பண்ணிவிடுவோம். அதுகாலம் பெரிய மூணு. அப்போ தள்ளிக்கின்றனுக்கு அந்த டொய்லெட்டு கிடங்கள்கின்றதெல்லாம் பெரியவே இல்லை சிரமம். மற்ற நீங்கள் உங்களோட கிணத்துக்கிட்ட எடுக்கக்கூடாது. ஓ அங்க அந்த மூலையில தான் கிடக்கா அவைண்ட கிணறும் கிடக்கு. அவன் இந்த அது உங்கரீட் போடக்கூடாது. சரி உங்கரீட் போட்டும் செய்யலாம். ஆனால் நீங்கள் கிணத்துக்கிடையிலான அந்த இடவழியே பார்க்கணுமா? அதை பார்த்து ஒரு மேசனை பிடிச்சி எவ்வளோ முடியுமென்று போட்டு தம்பிக்கு அடிச்சு எனக்கு 11 தான். சரி ஆளுக்கு அடிங்க. ஆளுக்கு அடிச்சு போட்டு எடுக்காடி அந்த இல்லை மதி பண்ணாங்க சரி கவிதாஸ் கடிச்சா எடுக்குமா ஆள் உடனே இல்லை இல்லை அது பாவி அடே தம்பி நான் மதியானம் கழிக்கிறேன் இங்கே உங்க இங்கே ஆறுகள் என்ன சரியா அப்ப நம்மளுக்கு சரியா சின்ன விஷயம் இல்லை. 3-4 லட்சம் முடிய போதா? ஓ 3-4 லட்சம் முடியும். இப்போ 4 நான் அடிப்பேன். மற்றது இப்போ நாங்கள் முந்திய இதில் என்ன மாதிரியோ தெரியாது. இப்போ புதுசாக கட்டித்தரதில் இப்போ கண்டபடி கணக்கு இருக்கப்படாத அளவாக இருக்கும். அளவாக இருந்தால் அளவாக நிறுத்தி இருக்கோம். நிறுத்தப்பா ஐயாவே நிறுத்து. ஓகே அப்போ உண்மையிலே லோக்கலாக காய்ச்சின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் எங்கே போனாலும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கதைப்போம்னு சொல்லி ஜோக்காவே பார்த்துட்டு ஜோக்காவே மறந்துங்க. சரி தானே ஓகே நான் போயிட்டு வரேன். சரியா சரி அம்மா வாரம் போட்டேன். ஓகே பாய். சரி சந்தோஷமா ஜெயந்திமா அடுத்த ஆட்டமா